Let's pray and begin our worship service this morning. ஜெபித்து நம்மளுடைய ஆராதனை ஆரம்பிப்போம். Our Father in heaven, thank you for every blessings from above. Thank you for this new day, new morning that you give it to us. Thank you for bringing us once again to adore you, love you, glorify you, Lord Jesus. And I pray that, Lord Jesus, you may bless our worship service this day as we glorify your name, Lord Jesus. Lord, thank you for coming for us in this world. And thank you for humbling yourselves for us and taking the form of human man. அன்றரை எங்களுக்காக இந்த உலகத்தை நீங்கள் வந்தீங்க, மனித ரூபம் எடுத்தீங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உண்மை ஆராதிக்கும் போது நன்றி உள்ளத்தோடு உண்மை ஆராதிக்க உதவும் ஆண்டவரே. நீ செய்ததை நினைத்து I pray that Lord Jesus bless. தொடர்ந்து வந்து மக்களை ஆஸ்பதி மினி வர இருக்கிறவங்க நபர்கள் சரியான நபத்தில் வந்து சேர உதவும் ஆண்டவரே. தேங்க்யூ. உங்களுடைய வசனம் மூலம் பேசும் வார்த்தையை ஆராதியும் ஆண்டவரே, ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஜெபப்படுத்துவது நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தால் மேற்கொள்கிறோம். ஆமென். ஆமென். I have two book of messages there. நேரம் குறைவென்று சொல்லி அறிவேன். 2 புத்தகத்திலிருந்து எனக்கு செய்தி கொடுக்க வேண்டும். First Peter and Second Peter. 1 பேதுருடைய புத்தகத்திலிருந்தும் 2 பேதுருடைய புத்தகத்திலிருந்தும். Are you ready to listen? நீங்க கேட்க ஆயத்தமா If you இருக்கிறீங்களா? are not ready to listen, please stand up. I will sit there, you will preach. நீங்க ஆயத்தம் இல்லை என்று சொல்லி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்க எந்திரிச்சுக்கோங்க, நான் போய் அமர்ந்து கொள்கிறேன், நீங்கள் பிரசங்கம் செய்வீர்கள். All right, and here is wonderful talking about he is precious. அவர் விலையேற பெற்றவர் என்பதை குறித்து வேதாகமம் பேசுகிறது. He is precious. அவர் விலையேற பெற்றவர். The one who born in manger, lived 33 and a half years and died on the cross of Calvary, rose again, living on the right hand of the Father. He is precious. பிதாவினுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவன், இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விலையேற பெற்ற தேவனாய் இருக்கிறார். So this morning we have worshipped that God. இந்த காலை நேரத்திலே அந்த நல்ல தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம். Christmas is not a celebration of a born again child of God. கிறிஸ்மஸ் ஆனது ரட்சிக்கப்பட்டதான ஒரு தெய்வ பிள்ளையினுடையதான கொண்டாட்டத்தினுடைய நாள் அல்ல. And it is every day a Christmas for a child. ரட்சிக்கப்பட்டதான ஒரு நபருக்கு ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்மஸ் ஆகவே He is இருக்கிறது. precious every moment of your life. உங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நிமிடங்களா இருக்கட்டும், அவர் விலையேற பெற்ற தேவனாய் இருக்கிறார். Peter is so smart using that word. அந்த வார்த்தையை பயன்படுத்துவதிலே பேதுரு தேறின ஒரு நபராய் தான் It's இருக்கிறார். very precious words are there. 5 places it is written. 5 இடங்களிலே இந்த வார்த்தை விலையேற பெற்றது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். Precious blood. அவருடைய விலையேற பெற்றதான இரத்தம். The precious blood has saved us, washed you from your sin. அவருடைய விலையேற பெற்றதான இரத்தமானது உங்களை பாவத்திலிருந்து கழுவி If there இருக்கிறது. is anybody who is sitting here this morning, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற யாராவது if you are not sure about your sin, have not washed, and only the precious blood of the lamb will be able to wash your sin away. உங்களுடைய பாவம் வெளியேறப்பட்டதான பாவமானது கழுவப்படவில்லை என்று சொன்னால் இயேசுவினாலே மாத்திரமே வெளியேறப்பட்டதான இரத்தத்தினாலே உங்களால் கழுவ முடியும். Number 2. இரண்டாவதாக First Peter chapter 2 verse 4. 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். Talking about a precious stone. வெளியேறப்பட்டதான ஒரு கல்லை குறித்து That சொல்லுகிறது. is a living stone. அது ஜீவிக்கிற ஒரு கல்லாய் இருக்கிறது. And Peter is mentioning very clearly. இங்கு மிக தெளிவாய் சொல்லப்படுகிற If காரியம், you go back in the book of Isaiah, it is there, and that stone was rejected stone. ஏசாயா புத்தகத்தில் எழுதப்படுகிறது இந்த கல்லானது புறக்கணிக்கப்பட்டதான கல் என்று சொல்லி So எழுதப்பட்டிருக்கிறது. that precious stone is a cornerstone. வெளியேற பெற்ற கல் என்கிற மாதிரி அவர் மூலைக்கல்லாய் அவர் இருக்கிறார். That means அப்படி என்றால் precious cornerstone is the strongest one for every building. வெளியேற பெற்றதான கல், ஒரு மூலைக்கல் என்பது எல்லா கட்டிடத்திற்கும் அவை மிக முக்கியமான கல்லாய் Or in இருக்கிறது. another word, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் as என்றால், the engineer Sundar Raj and all others had said that one, always that foundation cornerstone should be strong. You know why? That will keep up the strength and
stability. இன்ஜினியர்களாய் பணியாற்றுகிற சுந்தராஜங்களிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மூலை கற்களும் ஒரு கட்டிடமானத்தினுடையதான பலனை நிர்ணயிக்கும் என்று சொல்லி அவர்கள் தெளிவாய் சொல்லுவார்கள். Here we have put pillars. இங்கு நாம் பில்லர்களை நாம் போட்டிருக்கிறோம். Many of you do not know how this we made it. எப்படி இந்த கட்டிடம் கட்டப்பட்டது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். More than 6 to 7 feet of it was full of water. We pumped with the mortar, put the concrete. We pumped with, that is the way, and the pillars are standing. இதிலே போடப்பட்டதான பில்லர்கள் தோண்டும் பொழுது 6 அடியிலே தண்ணீர் கிடந்தது. அவை எடுக்கப்பட்டு 7 அடி 6 இருந்து 7 அடி வரைக்கும் தண்ணீர் கிடந்தது. அதை எடுக்கப்பட்டு தான் அதன் மூலமாக கான்கிரீட் போடப்பட்டது. That is why this 3-story building, every 3 years engineer come and see the stability and give a stability certificate. 3 வருடங்களுக்கு ஒரு தடவை இன்ஜினியர்ல இருந்து வந்து அவர்கள் பார்த்து இந்த கட்டிடத்திற்கு அவர்கள் சான்றிதழ் அவர்கள் கொடுக்க வேண்டும். So that same way, அவ்வண்ணமாக if you build your life on this living stone Jesus Christ, your life will be strong and have a stability. ஜீவிக்கிறதான இயேசுனுடைய கல்லின் மேல் நீங்கள் கட்டும் பொழுது ஸ்திரத்தன்மை இருக்கும், அவை அசைவதில்லை. Number 3, மூன்றாவதாக precious Savior. விலையேற பெற்ற இரட்சகர். I will not explain because I will explain little more. நான் அதை விளக்க போவதில்லை, பின்பாக நான் விளக்கிக் கொள்கிறேன். The precious Savior, and he has just died for your sin. விலையேற பெற்றதான இரட்சகர் உங்களுடைய பாவத்திற்காய் அவர் மரித்திருக்கிறார். In that verse it is written, அந்த வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. those who believe only will experience that is precious. விசுவாசிக்கிறவர்கள் அதை அனுபவிப்பார்கள், அதை ருசித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Then it goes precious faith. Second Peter goes to 2 Peter. அதற்கு அப்புறம் 2 பேதுருடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம் விலையேற பெற்ற விசுவாசம். You know that precious faith, அந்த விலையேற பெற்றதான அந்த விசுவாசமானது, because you have believed in the precious man, that your faith நீங்கள் is விலையேற precious. பெற்ற நபரை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள், அது நிமித்தமாக இந்த விலையேற பெற்றதான விசுவாசம். In the 1 Peter chapter 1, 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் verse 7, அதனுடைய 7ஆம் வசனம், and there also it is mentioned, அங்கும் இவை சொல்லப்படுகிறது, your faith has gone through the trials, so your faith is so strong. உங்களுடைய விசுவாசமானது அக்கினியினாலே சோதிக்கப்பட்டது நிமித்தமாய் உங்களுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாய் இருக்கிறது என்று Believers, if வாசிக்கிறோம். you wanted to see that your faith should be strong, you have to go through the fiery furnace. விசுவாசிகளே, உங்களுடைய விசுவாசம் உறுதியானது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அக்கினி ஜுவாலையின் வழியாய் நீங்கள் When கடந்து you செல்ல go வேண்டும். through a hard way which nobody can understand, யாராலும் புரிந்து கொள்ள இயலாத ஒரு வழியில் விதத்திலே நீங்கள் செல்லும் பொழுது, when you have trials in your life, don't reject it. Your precious faith will produce more fruit. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை, அது கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான்காவதாக விலையேற பெற்ற வாக்குத்தத்தம். 2 Peter chapter 1 verse 4. 2 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் So அதனுடைய that 4ஆம் precious வசனம். God who washed you by the precious blood of the Lamb, given you a precious faith, and they built up your life on the living stone, he has given you that precious promise so that you may live with that one and claim on that one. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுகின உம்முடைய தெய்வனானவர், விலையேற பெற்ற கல்லாய் இருக்கிற உம்முடைய கண்மலாகிய கிறிஸ்து, இரட்சகராய் இருக்கிற தெய்வனானவர் விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So that is why 5 of them for your understanding and study I have given is all messages. I'm not taking all that. I'm going back to chapter 2 verse 7. 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைக்கு நேராய் கடந்து It is வருவோம். written very clearly. மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. And chapter 2 verse 7. 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். And he said, those who believe he is precious. Did you see that word? விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற I want you பெற்றது. to note down that one. நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Simply you cannot say he is precious. Those who believe on him. Those who believe on him. சும்மா நீங்க சொல்ல இயலாது, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் விலையேற And you பெற்றவர். therefore which believe he is precious. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற If you பெற்றது. wanted to experience that, நீங்கள் அதை உங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்றால் see, that is the most important thing you have to experience in your life. நீங்கள் அதை தான் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அனுபவித்து ருசித்து பார்க்க வேண்டும். Peter reminded that Jesus Christ is the Savior, that precious
Savior. He is a Savior. பேதுரு மிக தெளிவாய் நினைவுபடுத்துகிறார் இயேசுவானவர் இரட்சகர் என்று சொல்லி மிக தெளிவாய் Jesus நினைவுபடுத்துகிறார். Christ is a Savior is an exalted title. இயேசுவானவர் அவர் உயர்த்தப்பட்டதான தலைப்பு என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கிறோம். And you I already told last week when he was born, his name was Jesus, and then after the resurrection, the Lord has lifted him up, exalted him, and Lord Jesus Christ. போன வாரம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் குழந்தையாய் இயேசுவாய் பிறந்தார் என்று சொல்லி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த பிறகு கர்த்தத்துவமானது கர்த்தர் என்கிறதான ஒரு நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. What do you mean by salvation? ரட்சிப்பு என்கிறதான அர்த்தம் என்ன? A savior. I mean, what do you mean by savior? ரட்சகர் என்கிறதான அர்த்தம் என்ன? A savior is one who brings salvation. ரட்சிப்பை அருளுகிறதான் ரட்சகராய் Now you இருக்கிறார். understand that word simply? இப்பொழுது அந்த வார்த்தை உங்களால் புரிந்து கொள்ள A முடிகிறதா? savior is the one who brings salvation. ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வன் தான் ரட்சகராய் See, இருக்கிறார். in those days, those word was very famous. அந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாக இருந்தது. In those days, those word was there in connected with the deliverance. அந்த நாட்களில் இந்த வார்த்தை விடுதலைக்காக ரட்சகர் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. Deliverance from trouble. உங்களுடைய கலக்கத்திலிருந்து விடுதலை. Deliverance from enemy. உங்களுடைய எதிராளித்துவத்திலிருந்து விடுதலை. Deliverance from all the sickness, health and safety that is நீங்கள் talking படிக்கிறதான about. வியாதியிலிருந்தும் சரீர பலகீனத்திலிருந்தும் விடுதலை என்கிறதான வார்த்தையை பார்க்க முடியும். Listen very carefully. கவனமாய் கவனிங்க. When you are sick, when you are completely out of control your life, when you go to a doctor has just taken care of you, what he will say? This is a great physician. This is a physician is a savior, saved my life. நீங்கள் வியாதிப்படும் பொழுது மருத்துவரை அணுகுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு மருந்தை கொடுத்து உங்களை சுகப்படுத்தும் பொழுது இந்த மருத்துவர் தான் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து சொல்ல ஆரம்பிப்பீர்கள் அல்லவா? Those days a victorious general and always was praised. He was a savior, victorious general, captain of the army, and he said that he saved our land, he defeated the enemy, so he is a savior. அந்த காலத்திலே படைத்தளபதி இரட்சகர் என்று சொல்லி வாழ்த்துப்பட்டார். ஏன் என்று சொன்னால் எதிராளிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிற நபர் இவர் என்று சொல்லி இரட்சகர் என்கிறதான ஒரு பெயர் தடபலிக்கு சூட்டப்பட்டிருந்தது. In the countries, தேசங்களிலே wise counselors are there. ஞானிகள் ஆலோசகர் இருப்பார்கள். President are there, prime minister are there, all kinds of ministers are there, but there will be a wise counselor or wise official will be there. ஒருவேளை தேசத்தினுடைய அதிபதிகளா இருக்கலாம், ஜனாதிபதிகளா இருக்கலாம், பிரதமர்களா இருக்கலாம். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியதான நபர்கள் உண்டு. There are many people are there. For அநேக நபர்கள் உண்டு. A wise official will give right advice and save the country from economy, all kinds of damage, all things which can come. சரியான ஆலோசனை அவர்கள் கொடுக்க நிமித்தமாய் அந்த தேசம் அழிவில் இருந்து பாதுகாப்பதற்கு அவர்கள் சட்ட ஆலோசகராய் அவர்கள் இருப்பார்கள். This morning let me tell you, my dear friends, இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன். those are the meaning. Those days they have mentioned deliverance and then somebody saved you. But here is what we will look into the application for the Lord Jesus Christ as what we can study from there. அன்றைக்கு அந்த அர்த்தங்கள் அன்றைக்கு தலைவர்களுக்காய் சூட்டப்பட்டிருந்தாலும் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு அவை நமக்கு எப்படி பொருந்தும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Two things I will tell you. ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு சொல்ல about ஆசைப்படுகிறேன். our savior. நம்முடைய இரட்சகரை குறித்து நான் சொல்ல விரும்புகிற ரெண்டு He is the காரியங்கள். great physician who heals our heart from the sickness of sin. பாவத்தினுடையதான வியாதியிலிருந்து இருதயத்தினுடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவித்த இரட்சகராய் A doctor could save his physical health, but here is somebody else. He is the greatest physician. He is precious because he heals our heart from the sickness of sin. ஒரு மருத்துவர்னாலே சரீரத்தினுடைய வியாதியிலிருந்து அவர் சுகப்படுத்த முடியும். இருதயத்தினுடைய பாவத்தினுடைய வியாதியிலிருந்து இரட்சகரால் மாத்திரமே சுகத்தை கொடுக்க முடியும். Bible says heart is full of wickedness. இருதயமானது திருக்குள்ளது என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். None of the doctors could do it. எந்த மருத்துவராலும் செய்ய இயலுகிறதில்லை. Any CT scan never able to find out what is there inside. எந்த ஸ்கேனினாலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி யாராலும் அறிந்து கொள்ள இயலாது. But there is a savior who is able to scan you and say that one. If you wanted to save from that one, believe in the name of Jesus Christ, then he will be precious
precious for your உங்களை life. ஆராய்ந்து சோதிக்கிற தேவன் மிக தெளிவாய் சொல்கிறார், அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களுடைய இரட்சகராய் இருப்பார். Number 2. இரண்டாவதாக, I'm not explaining. Number 2. இரண்டாவதாக, He is the victorious conqueror அவர் வெற்றி வீரனாய் அவர் who திகழ்கிறார். has defeated our enemies. நம்முடைய எதிராளிகளை வீழ்த்தின ஒரு வெற்றி வீரனாய் அவர் இருக்கிறார். Who are our enemies? நம்முடைய எதிராளிகள் யாராய் இருந்தார்கள்? Sin was our பாவம் enemy. நம்முடைய எதிராளியாய் இருந்தது. Death was our மரணம் enemy. நம்முடைய எதிராளியாய் இருந்தது. Satan was our enemy. பிசாசன் நம்முடைய எதிராளியாய் இருந்தார். See, when you see that all these things, இவை and you will be எல்லாவற்றையும் able நாம் to see பார்க்கும் that. பொழுது Hell was our enemy. நரகம் நம்முடைய எதிராளியாய் இருந்தது. Who has defeated? யார் அதை Your work ஜெயித்தார்? could not do that. உங்களுடைய நற்கிரியை அதை செய்ய இயலாமல் And here இருந்தது. he is a victorious. Jesus Christ, he is a savior. He is a victorious. He is not a captain of the army to save a land, but save all the people from eternity. And that is what he has done in our ஒரு life. படையை காப்பாற்றுகிற இரட்சகராய் மாத்திரமல்ல, மனித குலத்தை மீட்கிற இரட்சகராய் அவர் செயல்பட்டார். What a victorious God we have. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நல்ல தேவனை நாம் Not only கொண்டிருக்கிறோம். delivering, not only saving from that one, not only conquering and defeated the enemies. எதிராளிகளை தோல்வியடைய செய்கிறது மாத்திரமல்ல, உங்களை வீழ செய்கிறது மாத்திரமல்ல. Read together with me 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதம் திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய 14ஆம் 2 வசனம். Corinthians chapter 2 verse 14. 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் Somebody அதனுடைய read it 14ஆம் louder. It வசனம். says very clearly. நாம் வாசிக்க நாம் கேட்போம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி. வெற்றி சிறக்க பண்ணி. Did you see that one? Not only the conqueror who has defeated the enemies, he is leading you and me victoriously. அவர் தோல்வியடைய செய்தது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் வெற்றியாய் நம்மை நடக்க What a வைக்கிறார். savior is that? எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு இரட்சகரை கொண்டிருக்கிறோம். He is our God and savior. அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய தெய்வனாய் இருக்கிறார். And he is our God and savior. தெய்வமும் இரட்சகனுமாய் அவர் இருக்கிறார். நம்முடைய தெய்வனும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிறார். He is our Lord and savior. அவன் he is our Lord and savior. அவர் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் See, இருக்கிறார். that is what the Bible says. அதைத்தான் வேதம் மிக தெளிவாய் Look into the சொல்கிறது. Bible. You need not to read it. Look into that one. 2 Peter chapter 1 verse 11. 2 Peter chapter 1 verse 11. 2 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். And it says very மிக clearly, தெளிவாய் இதை சொல்லுகிறது. God and Savior. Underline, he is our God. He is not an ordinary person. God, living God and Savior. அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார், கர்த்தரும் இரட்சகரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 Peter chapter 2 verse 20. 2 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். And he says that he is our Lord and Savior, Jesus Christ. அவர் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் என்று சொல்லி நாம் அதிலே That வாசிக்கிறோம். is what our Savior is. So precious. அவர் விலையேறப்பட்ட இரட்சகராய் அவர் இருக்கிறார். And now we see that one. In order to be our Savior, நம்முடைய இரட்சகராய் அவர் இருப்பதற்கு and he has given his life, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். and to the cross of Calvary, கல்வாரி சிலுவை வரைக்கும் died for the sin of the man. மனித குலத்தினுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். What a great conqueror, what a great position. எவ்வளவு சிறந்த வெற்றி வீரனாய் அவர் இருக்கிறார், எவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவராய் He இருக்கிறார். is precious. அவர் விலையேற Now பெற்றவர். come back. Now come back. இப்பொழுது பின்னாடி திரும்பி வாருங்க. And chapter 2 2ஆம் அதிகாரம் and verse 7. அதனுடைய 7ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 7. 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். All those believe in him, believe on him, he is precious. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் விலையேற பெற்றவர். Why? How? எப்படி How? எப்படி அவர் விலையேற பெற்றவர்? What are the spiritual essential thing he gives when you believe? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் தருகிறதான ஆவிக்குரிய நன்மைகள் என்ன? 3 things I'll tell you. 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Like this, telegraphic word. தந்தி வடிவிலே உங்களுக்கு சொல்லி நான் சொல்ல Number ஆசைப்படுகிறேன். முதலாவதாக Righteousness. நீதியை தேவன் கொடுக்கிறார். Number 2, இரண்டாவதாக grace. கிருபையை தேவன் கொடுக்கிறார். Number 3, மூன்றாவதாக peace. சமாதானத்தை கர்த்தர் We கொடுக்கிறார். can explain more, but I'll stop with that. அநேகமாய் விளக்கலாம், அதோடு கூட நிறுத்திக்கொள்ள ஆசைப்படுகிறேன். He is precious. Those who believe on him, he makes you as righteous like him. அவர் விலையேற பெற்ற தேவனாய் இருக்கிறார், அவரை போல் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். And his righteousness is in our life. அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே His பிரதிபலிக்கப்பட்டது. righteousness is our righteousness. அவருடைய நீதி நம்முடைய நீதியாய் மாறினது. Read immediately 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 2 அதிகாரம். Corinthians chapter 5. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். Verse
Did I say the verse? 21. அதனுடைய 21ஆம் வசனம். It is written. படிச்சிருங்க. நாம் அவருக்குள் ஆ. தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Did you see the word very clearly? அந்த வார்த்தையை தெளிவாய் பார்த்தீர்களா? To make you as righteous, he took your sin. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு அவர் நமக்காய் பாவமானார். Those who believe on him, அவரை that means விசுவாசிக்கிறவர்களுக்கு wretched, unrighteous fellow, no way to come near. He said that would come. You are அநீதியாய் righteous. அக்கிரமமாய் இருந்ததான என்னுடைய வாழ்க்கைக்கு நேராய் அவர் வந்து என்னை நீதிமானாய் மாற்றினார். You understand this word? இந்த வார்த்தை புரிகிறதா? Those who believe only. விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம். Not that those who born in Christian family. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு அல்ல. Not because you have done something. No, it is only by God's righteousness given because you believe on him. தேவனுடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் அவரை விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த நீதி உங்களுக்கு அருளப்பட்டது. Titus chapter 3 verse 5. தீத்துனுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Titus chapter 3 verse 5. தீத்துனுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Read louder so that everybody will be able to understand. தீத்துனுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே നമ്മുടെ இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். So not by our works of righteousness was wretched. நம்முடைய நீதியினுடைய கிரியை அவை எல்லாமே All கந்தையாயின. our righteousness is very bad. நம்முடைய எல்லா நீதிகளும் அவை அகந்த கந்தைகளாக. கரபுரண்ட துணி போல Isaiah says that one, it is just like that one. ஏசியா தீர்க்கதரிசியிலே வண்ணமாய் வாசிக்கிறோம், அவை கரை புரண்டதா இருக்கு. And so but God has just removed that when we believed on நாம் விசுவாசித்த பொழுது அந்த கரைகளை those who தேவன் are sitting மாற்றினார். here, you just examine whether you received that righteousness. இங்கு அமர்ந்திருக்கிறவர்களை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், அந்த ஒரு நீதி என்னுடைய 2000 வாழ்க்கையிலே years ago பெற்றிருக்கிறார். he came for you and born in this earth, lived in this earth, died so that you may be righteous. Counted him, take him to heaven. 2000 வருடங்களுக்கு முன்பதாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார், உங்களை நீதிமான்களை மாற்றுவதற்காய். அந்த நீதிமானை மாற்றுகிற தெய்வனை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Number 2, இரண்டாவதாக grace. கிருபை தேவன் அருளுகிறார். And you know, when you believe நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது and God give you grace, தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். What grace? என்ன கிருபை கர்த்தர் கொடுக்கிறார்? undeserved position he has given you. அளவில்லாத தகுதியற்றதான கிருபையை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். Example, always I say that Mephibosheth, remember that one? When one எப்பொழுதுமே word I will finish it. மெபிபோசேத்தை குறித்து நான் உதாரணம் சொல்வதுண்டு அல்லவா? And one Mephibosheth, enemy, David's enemy's son. மெபிபோசே தாவீதினுடைய எதிராளியினுடைய மகனாய் இருக்கிறார். And you see that one, his life was that completely crippled, gone into the junkyard. குப்பத்தொட்டியில் அவன் முடமாக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை குப்பத்தொட்டியினுடைய வாழ்க்கையாக தான் இருக்கிறது. David took him. அவன் தாவீது அவனை எடுத்தான், brought him. அவனை கொண்டு வந்தான். David is sitting this table and eating. தாவீது மேஜையிலே அமர்ந்து உண்ணுகிறான். He said, Mephibosheth, you sit here, I will sit here, and that is the privilege. மெபிபோசேத் அவனை முன்னால் பந்தி அமரச் செய்தான், ராஜ பந்தி அமரச் செய்தான். தகுதி இல்லாத நபருக்கு தகுதி. There are many references talk about many things. அநேக வேத வசனங்கள் அதற்கு ஆதாரமாய் சொல்ல முடியும். He has raised us and sat together with the Lord Jesus Christ. நம்மை தேவன் எழும்பச் செய்து பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை அமர செய்திருக்கிறார். 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். And it says that one, but the God of all grace. Did you see that? God of all grace, who has called us unto his eternal glory by Christ Jesus. Very clear, my dear friend. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவை வெற்றி சிறக்குவதற்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God of all grace. எல்லா கிருபையும் நிறைந்தவராய். Oh, God of all grace. எல்லா கிருபையும் நிறைந்தவராய். How that channel of grace came? எப்படி அந்த கிருபை நம்மேல் வந்தது? John's Gospel chapter 1 verse 16 it is. யோவானன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் John's Gospel எழுதப்பட்டிருக்கிறது. chapter 1 verse 16 it is. யோவானன புத்தகம் 1:16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And of his fullness have all we received grace for grace. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். And the grace came through the Lord Jesus Christ. கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் Listen, வந்தது. believers. விசுவாசிகளே,
If you believe on him, நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் you will receive the righteousness. நீங்கள் தேவனுடைய நீதியை நீங்கள் If பெற்றுக்கொள்வீர்கள். you believe on him, நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் the grace of all will come upon your life. பரிபூர்ணமான கிருபையானது உங்கள் மேல் வரும். Number 3, மூன்றாவதாக peace. சமாதானம். Two places I will read this word. ரெண்டு இடங்களில் இந்த வசனத்தை Romans வாசிக்க chapter 5 விரும்புகிறேன். verse 1. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் Romans 1ஆம் chapter வசனம். 5 verse 1. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் Therefore 1ஆம் being வசனம். justified by faith, and you have peace with God. Peace with God. நீங்கள் தேவனோடு கூட சமாதானம் That பெற்றிருக்கிறீர்கள். means justified. That means if you believe, peace with God. You and God were enemy. Now peace, no enmity. நீங்களும் தெய்வனும் எதிராளிகளாய் இருந்தீர்கள், தேவனோடு கூட சமாதானம் பண்ணப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். And then it is written, அதற்கு அப்புறம் எழுதப்பட்டிருக்கிறது. and in Philippians chapter 4, பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் and verse 6 and 7, அதனுடைய 6 7 வசனங்கள். Philippians chapter 4 verse 6 and 7, I will read only 7. And the peace of God which passeth all understanding. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் Listen very carefully. உங்கள் சிந்தைகளையும் If you wanted to have the peace of God in your life, and you have to have peace with God. உங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட இருக்கிற சமாதானம் உங்களுக்கு வேண்டும். That means அப்படி என்றால் you should believe in the name of Jesus Christ. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க Let வேண்டும். me tell you, my dear friends, என்னுடைய நண்பர்களே, very clearly, மிக தெளிவாய் நான் இதை you சொல்லுகிறேன். believe on him, நீங்கள் அவரை he will விசுவாசிக்கிறீர்கள், be precious. அவர் உங்களுக்கு வெளியேறப்பட்டவராய் When you இருப்பார். believe on him, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் he பொழுது gives you righteousness, அவர் உங்களுக்கு நீதியை he கொடுக்கிறார், gives you grace, அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார், and he gives you peace. அவர் உங்களுக்கு சமாதானத்தை Peace that அளிக்கிறார். which the world cannot give. உலகம் தருகிறதான சமாதானம் அல்ல. John's Gospel chapter 15, 14 speak about it. யோவானது புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதை Not குறித்து time to சொல்லுகிறது. take that one. அதை வாசிப்பதற்கு நேரம் Not இல்லை. as the world give. உலகம் தருகிற சமாதானம் The அல்ல. world give and show you all those things for a moment, but the peace of God, peace with God remain forever and ever. தெய்வ சமாதானமும் தேவனோடு கூட இருக்கிற சமாதானமும் சதா காலமும் நம்மோடு கூட நிலைத்திருக்கூடியதா இருக்கிறது. Conclusion, let me come. முடிப்பதற்கு முன்பதாக நான் இதை சொல்ல Let me விரும்புகிறேன். tell very clearly. மிக தெளிவாக நான் இதை சொல்ல Read verse ஆசைப்படுகிறேன். 6. அதனுடைய 6ஆம் வசனம். Read verse 6. அதனுடைய 6ஆம் வசனம் And it is written very clearly. மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. If you trust in him, நீங்கள் அவரை நம்பி சார்ந்திருப்பீர்கள் what என்றால், is the word? You tell me the answer. If you trust in him, நீங்கள் அவரை நம்பி சார்ந்திருப்பீர்கள் என்றால், you shall not be ashamed. By no means. That English, that word is very strong. By no means. By no means. You shall not be ashamed. அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. Believes in him will never be put shame. அதின்மேல் அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் All வெட்கப்படுவதில்லை. those who believe, கரங்களை ஒருத்தர் வெள்ளி ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசியோ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? And if you believe in him, maybe people will say you are rejected, you will be put to shame. Let me tell you, never, never, never. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்க வெட்கப்படுவீங்க, ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை He is வெட்கப்படுத்துவதில்லை. precious. அவர் விலையேறப்பட்டவர். At the age of 15, I accepted that Lord. From that day, He is precious to me. என்னுடைய 15வது வயதிலே அந்த விலையேறப்பட்டதான இரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று வரைக்கும் அவர் எனக்கு விலையேறப்பட்டவராய் One இருக்கிறார். more verse. விசுவாசிகளே, One more verse. இன்னொரு வசனத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். Verse 8, the அதனுடைய same chapter. அதே அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். I want you to read that. நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று Please read விரும்புகிறேன். that one in Tamil. நாம் அதை வாசிக்க கேட்போம். 2 minutes, 5 minutes more I'll take. Don't worry about it. ஒன்று பேதுருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து கீழ்ப்படியாதலா இருந்து இடறுகிறார்கள். இடர். You will be a stumbling block. அவர்கள் இடறுகிறவர்களாய் He இருப்பார்கள். is a living stone. If you don't believe, and your life will be a stumbling lifelong if you reject him. நீங்கள் அவரை புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அவர் இடைக்கல்லாய் இருப்பார். Anybody who is sitting here இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது have not experienced Jesus Christ is precious, believe in the name of Jesus. இயேசுவானவர் வெளியேறப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் வெளியேறப்பட்டவர், அவரை விசுவாசியுங்கள். In Song of Solomon,
உன்னத பாட்டில் இப்படியே சொல்லப்படுகிறது. chapter 5, 5ஆம் அதிகாரம் verse 6, அதனுடைய 6ஆம் வசனம், verse 10, அதனுடைய 10ஆம் வசனம், and verse 16. அதனுடைய 16ஆம் Take your வசனம். Bible 1 minute. That is the last one. உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். Everybody take your Bible. நீங்கள் யாவரும் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திறந்து Song கொள்ளுங்கள். of Solomon நிறைய பேர் எடுக்கத்தில்ல. ஒன்னு எடுத்து வாയിச்சு வைங்க. உன்னத பாட்டு நாம் அநேகர் நம்ம எடுக்கிறதில்ல. ஒன்னு எடுத்து படிச்சு என்ன எழுதிருக்குன்னு வைக்க. My beloved is white and ruddy, chiefest among 10,000, talking about Jesus Christ. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் 10,000ங்களில் சிரேஷ்டன். 10,000ங்களில் சிரேஷ்டன். அவர் 10,000ங்களில் சிறந்தவராய் இருக்கிறார். Look into verse 16. அதனுடைய 16ஆம் வசனத்தை His பாருங்கள். mouth is more sweet. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. All together lovely. All together lovely. ഷാരോനിൻ പനിനീർ പുഷ്പം അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ. ഇമ്പം തുമ്പങ്ങളിൽ இன்பம் துக்கங்களில் എനിക്ക് ആശ്വാസം നൽകി തരുന്നു. எனக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் And there is no other God like that one. அப்படிப்பட்டதான இதை காட்டிலும் You may have a sorrow in your life. You may have a sorrow in your life. உங்களுடைய வாழ்விலே வருத்தங்கள் Pain இருக்கலாம், in your life. வேதனைகள் இருக்கலாம், Sickness in your life. வியாதிகள் You இருக்கலாம். may not be able to sleep many times. ஒருவேளை அநேக தடவை செயல்பட തുമ്പം இயலாதவர்களாய் இருக்கலாம். ദുഃഖങ്ങളിൽ ആശ്വാസം നൽകിടുവാൻ എന്റെ ഭാരമെല്ലാം ചുമക്കുന്ന യേശു ഷാരോനിൻ പനിനീർ പുഷ്പം അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ. If you have seen him, he is precious. You close your eyes, remain standing. நீங்கள் நின்ற வண்ணமாய் கண்களை மூடி 10,000ങ്ങളിൽ ശ്രേഷ്ഠൻ. 10,000ங்களில் அவர் சிறந்தவர். നിന്റെ ഭാരമെല്ലാം ചുമക്കുവാൻ உங்களுடைய எல்லா பாரங்களையும் சுமக்கிற தேவன். nobody else can do that. வேறு யாராலும் அதை செய்ய Nobody முடியாது. else can do it. வேறு யாராலும் அதை செய்ய முடியாது. Everybody has sorrow. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு, Everybody has pain. எல்லாருக்கும் வேதனை இருக்கு. Your husband, your wife, your children will never bear that. உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும், கணவன் மனைவியாய் இருக்கட்டும், அந்த அளவுக்கு உங்களுடைய வேதனையை But சுமப்பது. if you believe in him, நீங்கள் அவரை he விசுவாசிப்பீர்கள், is precious, he is precious. அவர் வெளியேற பெற்றவர். அந்த கோரஸ் பாடுவோமாக. துன்பம் துக்கங்களில் ஓஹோ എന്റെ ഭാരമെല്ലാം ചുമക്കാം. Anybody who is standing here with that burden, don't go. He said that he will 10,000ങ്ങളിൽ സുന്ദരൻ. Oh, he is 10,000ങ്ങളിൽ ഏറ്റവും സുന്ദരനായവൻ. നിന്റെ ഭാരത്തെ ചുമക്കാൻ ഈ ലോകത്തിലേക്ക് ഇറങ്ങുന്നു. He came into this earth, lived and died for you. If you accept him, you need not to bear anymore that pain and that sorrow. He is a great physician. He is a great conqueror. Oh, what a savior. Thank you, Lord Jesus. துன்பம் துக்கங்களில் கரங்களை உயர்த்தி என் பாரமெல்லாம் சுமக்காம் சாரோனின் புஷ்பம் அவனில் நான் கண்டதே. Oh, Lord Jesus. 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. சாரோனின் பனிநீர்
பரலோகத்தின் பிதாவே, we thank you for the precious word. உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். You are precious. நீர் விலையேறப்பட்டவர் ஆண்டவரே. All those who are standing here experience that. ஆண்டவர், இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதை ருசித்து பார்க்க Oh, உதவி their செய்யுங்க. burden, nobody can bear it, Lord. You are. உம்முடைய பாரத்தை ஒருபோதும் ஆண்டவரை அறிந்து கொள்ள இயலாது. Oh Lord, you only able to bear it, Lord. ஆண்டவரே, நீர் மாத்திரமே இதை சுமக்கிற தேவனாய் Give them strength and courage, and they may be able to have that precious faith in their life. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்டதான விலையேறப்பட்டதான ஒரு கிரியம் நீர் அவர்களை கொடுத்து தாங்கிய. Lord, I do not know any one of their burden and problems, but thou knowest. ஆண்டவரே, ஒருவருடைய பாரத்தை நான் அறிகிறதில்லை, நீர் அதை குறித்து அறிந்திருக்கிறேன். You just take care of them, Lord. ஆண்டவரே, நீர் அதை Bless பொறுப்படுத்திக் them கொள்ளுங்கள். abundantly. நீர் அதை ஆசீர்வதிங்க. And this song may be continuously in their mouth. இந்த பாடல் தங்களுடைய வாய்களில் They தொடர்ந்து may be able தொனிக்கட்டும். to keep on singing. தொடர்ந்து இதை பாடட்டும். Oh, they may be able to see that he is the chiefest of 10,000, precious Lord. He is my 10,000 Savior. விலையேறப்பட்டதான இரட்சகர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. If there is anybody who did not accept you, இந்த இடத்துல யாராவது உம்மை இதுவரைக்கும் சொந்த they should இரட்சகராய் not miss, ஏற்றுக்கொள்ளவில்லை, Lord. There should not be a stumbling. This Jesus should not be a stumbling block for them, Lord. ஆண்டவரே, இந்த இயேசுவானவர் ஒருபோதும் எங்களுக்கு தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது. Help that they may believe, Lord. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. Send us with thy peace and joy. உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை அனுப்புங்க. In Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். യേശുവിലൻ തോഴനെ കണ്ടേൻ, എനിക്കെല്ലാമായവനെ. 10,000 ഏറ്റം സുന്ദരനേ, ശാരോനിൻ പനിനീർ പുഷ്പം, അവനെ ഞാൻ കണ്ടെത്തി. 10,000 ഏറ്റം സുന്ദരനേ, 10,000 ഏറ്റം സുന്ദരനേ. തുമ്പം ദുഃഖങ്ങളതിൽ ആശ്വാസം നൽകുന്നു. എൻ ഭാരമെല്ലാം ചുമക്കാമെന്നേറ്റതാൽ, ശാരോനിൻ പനിനീർ പുഷ്പം, അവനെ ഞാൻ കണ്ടെത്തി. 10,000 ഏറ്റം സുന്ദരനേ, 10,000 ഏറ്റം സുന്ദരനേ. ലോകരെല്ലാം കൈവേടിഞ്ഞാലും ശോകഭാരമേറിയാലും യേശു രക്ഷാകരൻ താങ്ങും തണലുമായി. അവനെന്നെ മറക്കുകയില്ല, മൃത്യുവിലും കൈവിടില്ല. അവനിഷ്ടം ഞാൻ ചെയ്തെന്നും ജീവിക്കും. അവനിഷ്ടം ഞാൻ ചെയ്തെന്നും ജീവിക്കും. തുമ്പം ദുഃഖ
ആശ്വാസം നൽകുന്നു. എൻ ഭാരമെല്ലാം ചുമക്കാമെന്നേറ്റനാൽ ശാരോനിൻ പനീനീർ പുഷ്പം അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ. പതിനായിരങ്ങളിൽ ഏറ്റം സുന്ദരനേ, പതിനായിരങ്ങളിൽ ഏറ്റം സുന്ദരനേ. മഹിമയിൽ ഞാൻ കിരീടം ചൂടി അവൻ മുഖം ഞാൻ ദർശിക്കും. അങ്ങു ജീവന്റെ നദി കവിഞ്ഞൊഴുകുമേ. ശാരോനിൻ പനീനീർ പുഷ്പം അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ. പതിനായിരങ്ങളിൽ ഏറ്റം സുന്ദരനേ, പതിനായിരങ്ങളിൽ ഏറ്റം സുന്ദരനേ. തുമ്പം ദുഃഖങ്ങളതിൽ ആശ്വാസം നൽകുന്നു. എൻ ഭാരമെല്ലാം ചുമക്കാമെന്നേറ്റനാൽ ശാരോനിൻ പനീനീർ പുഷ്പം അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ. പതിനായിരങ്ങളിൽ ഏറ്റം സുന്ദരനേ, പതിനായിരങ്ങളിൽ ഏറ്റം സുന്ദര